நீங்க வரீங்களா இல்லையா? நான் வரேன் வரேன் அப்ப வரேன் கிளம்புங்க. வரேன். யா கொஞ்சம் கொஞ்சம் என்ன வெயிட் இது? பண்ண வரேன். ஓகே அதை விட்டு தள்ளுங்க, சீக்கிரம் வரீங்களா? முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம். ஹலோ ஹாய் ஹாய் ஐம் சாரி லேட்டா வந்துட்டேன். அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. Hi. ஹலோ. Thank you. Hi. ஹலோ. Mwah. ஹாய் கிறிஸ். ஹாய் அங்கிள் ஃபெட்ரிக். நாங்க கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவர்தான் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. ஹலோ இரு நானு வரேன். Hi, எப்படி இருக்க? யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? வாங்க வாங்க. ஹாய் எவ்வளவு அழகா இருக்க நீ. நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான் முடிஞ்சது. கேண்டிலும் அவங்க ஏத்தியாச்சு. வந்துட்டாங்க. நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி, இப்போ எல்லாரும் அவசரமா பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஆகணும். எல்லாரும் வாங்க அப்பா இப்பதானே வந்தோம். வாங்க வாங்க. உடனே போறோம். ஆமா நில்ஸ் எங்க? நெல்சா? நீங்க கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். இல்ல, நான் நெல்ச கூட்டிட்டு வரல. ஹே, நெல்ஸ் மேல தான் இருப்பான். எனக்கு இப்ப இங்க நில்ஸ் வேணும். இல்ல, அவனுக்கு அலாரம் சத்தம் கேக்குது இல்ல, அதனால நம்ம மேல போய் நெல்ச கூப்பிட முடியாது. ஏதாவது பிரச்சனையா? நெல்ஸ் மேல இருக்கான். பயமா இருக்கா? நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம், பரவாயில்ல. இல்ல நானே போறேன். நில்ஸ் முக்கியம். பாத்தியா, நெல்ச கூட்டிட்டு வர ஆன்ட்டி போயிட்டாங்க. கவலைப்படாத. என் கையில என்ன இருக்குன்னு பாரு. இதோட சேர்த்து இதையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி? பிளேட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. எல்லாரும் எடுத்துக்கலாம். செல்லம். கமாண்டிங் அட்மிரல் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு ராத்திரி ஜெர்மன் வார்ஷிப்ஸ் இன்னைக்கு ஆஸ்லோ ஃபுட் போர்ட்ரஸ் கடந்து போகுது. தாக்குதல் நடக்கலாம் நமக்கு தகவல் வந்திருக்கு. மேற்கொண்டு விவரங்கள் எதுவும் தெரியல. அதிகாலை 4:30 மணிக்கு பயங்கரமான தாக்குதல் ஏற்படும். ஆஸ்கர்ஸ் போக சேர்ந்த சில வார்ஷிப்ஸ் மூலமா ஒரு க்ரூசர் ஃபோர்ட்ரஸ் கடந்து போயிருக்கு. அதுல ஆயுதங்கள் இருந்ததா தாமதமாக தான் தெரிய வந்துச்சு. வெடிகுண்டுகளையும் தாண்டி இன்னும் சில பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல ஜெர்மன் வார்ஷிப்ஸ் தொடர்ந்து போராடி இருக்காங்க. பெர்கனை கடந்தும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ட்ராங்லீம 2 ஷிப்ஸ் கடந்து போயிருக்கு. அதை தாண்டி உள்ள நகரத்துல தான் இப்ப அவங்க இருக்காங்க. நார்விக்கு ஒரே ஒரு ஷிப்பு வந்து சேர்ந்திருக்கு. நார்வேல நடந்த போராட்டத்தை முடிச்சுட்டு அந்த ஷிப் இங்க வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க. நமக்கு என்ன வேணும்? அதிசயம் தான் நடக்கணும். அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் எத்தனை லாரிகள் இருக்கு? இருக்கிறது போக இன்னும் 20-25 தேவைப்படும். கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்க வேண்டியது தானே. 20 லாரியை உடனே பிடிக்கிறது சாதாரண விஷயம் நினைக்கிறியா? நான் ஹைஜாக் பண்ணாதான் உண்டு. அதை பண்ண சொல்றியா நீ? நல்ல ஐடியா கொடுத்த, அதை பண்ணிடு. போன விஷயம் முடிஞ்சதா இல்லையா? ஏன்னா இப்போ நமக்கு நிறைய வண்டிகள் தேவைப்படுது. நான் இப்பதான் எனக்கு இப்பதான் தோணுச்சு இது என்னோட வேலைக்கு எதிரானது. இது என்ன புதுசா? தினமும் இதைத்தானே பண்ற. செய்யற வேலை கொஞ்சம் மாறி இருக்கு, அதான் தெரியுது. ஆமா,
டார்லிங் நான் சொல்றத கேளு. இங்க பாரு. வேண்டாம், எதுவும் பேசாதீங்க, அவ்வளவுதான். நாங்க காத்துட்டு இருக்கோம், போதுமா? ஐயோ, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்துருவேன், புரிஞ்சுக்க. நான் யார்கிட்ட பேசணுமோ பேசிட்டேன், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இல்ல, நீங்க போறது இப்ப ரொம்ப அவசியம் அவசியம். இருக்கிறதுனால தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஜெர்மன் அதிகாரத்தை கையில எடுத்துக்க பாக்குறாங்க. இது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். செல்லோ, நீ எழுந்து உள்ள போமா. இது நீங்க தான் பண்ணணுமா? ஏன் வேற யாருமே இல்லையா? நீங்க ஒன்னும் தலைமை கிடையாது, நீங்க ஒரு செக்ரட்டரி. இது எனக்கான வேலை. என்ன நம்பி இருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல, சீக்கிரம் திரும்பி வந்துருவேன்னு. கேபின் தான் பாதுகாப்பான இடம். நான் கொஞ்ச நேரத்துல வந்துட போறேன். ப்ராமிஸ் பண்றேன். ஹாஸ்டலோ போகணும். அங்க இறக்கி விடுங்க. இல்ல, நாங்க இப்ப கால் போட்டன் போறோம். இங்க பாருங்க, நீங்க ஹாஸ்டலோ போய் தான் ஆகணும். அதுதான் இப்ப முக்கியம். நான் அவசரமா சென்ட்ரல் பேங்க்குக்கு போய் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன் இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கீங்க? நான் வந்த படகு மூழ்கிடுச்சு. சொன்னது கேட்டுச்சா? நான் வந்த படகு மூழ்கிடுச்சு. சரி, அப்ப மத்தவங்க எல்லாம் எங்க? எடுத்துட்டு போங்க. கொண்டு போங்க. ஆல்ரைட். எடுத்துட்டு போங்க. இதை பாருங்க. கொண்டு போங்க. ஆல்ரைட். அது போக வேண்டியது. வண்டி அங்கதான் இருக்கு, வெளியே வச்சிருங்க. மத்ததோட சேர்த்து வச்சிடாதீங்க. எடுத்துட்டு போங்க. ஏதோ சரியில்லையே. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். உங்களுக்கு தான் யா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து. நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லுங்க. எடுத்துட்டு போங்க. இங்க பாருங்க, பேசுறது ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, எடுத்துட்டு போங்க. செக் பண்ணுங்க. இதை கொண்டு போங்க. ஹலோ ஹலோ ஆஸ்கர், எல்லாம் ஓகே தானே? ஃபெட்ரிக், எனக்கு இப்போ ஒரு டிரைவர் தேவைப்படுது. நாம வெளியேற்றி ஆகணும். இல்லை, எனக்கு புரியல. உனக்கு டிரைவர்ஸ் தேவைப்படுறாங்களா? இங்க நம்மளை பிடிக்க ஒரு படையே வருது. ஒரு நம்பிக்கையான ஆளு இப்போ எனக்கு தேவைப்படுறாங்க. இதை நான் உன்னோட ஃப்ரெண்டா கேட்குறேன். எனக்கு புரியுது. நானே கொஞ்ச நேரத்தில் அங்கே வரேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இரேன், எங்க இருக்க?
வந்திருக்கிற நியூஸ் எல்லாமே உண்மைதானா? நம்மளை காப்பாத்த ஜெர்மனில இருந்து ஆள் வருவாங்களா? இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. கண்டதை படிச்சுட்டு இப்படி என்கிட்ட வந்து கேள்வி கேட்கிற வேலை வச்சுக்காதீங்க. கிளம்புங்க எங்கிறது. எவன்டா அவன் திருட்டு பையன்? ஏய்! வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இங்க பாருங்க, நான் ஒன்னும் திருடல. உங்க வண்டியை திருட முயற்சி பண்ணல. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நார்வேல இருந்து நான் வந்திருக்கேன். இப்ப நீ சென்ட்ரல் பேங்க்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா அதை நான் நம்பணுமா? இருங்க 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 இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எனக்கு வண்டி தேவைப்படுது. இல்லாம்பர் வரைக்கும் போகணும். ஒரு நிமிஷம் இருங்க. இதை படிங்க ப்ளீஸ். என்ன வேணும்? போகணாங்கிறது. என்ன சரக்கு எடுத்துட்டு போகணும்? எடுத்து வைங்க. சார், சரக்கு எடுத்துட்டு போக வண்டியும் டிரைவரும் கிடைச்சிட்டாங்க. என்ன இங்க அடிபட்டு இருக்கு? அதை பத்திலாம் கேட்காதீங்க சார். என்னன்னு சொல்லு. வண்டி வேணும்னு கொஞ்சம் நடிச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் அசையாம அப்படியே உட்காரு. கண்டிப்பா இது அவர் கிடையாது. இங்க பாரு. என்னோட அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிருக்கேன். ஊரே இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கு தெரியுமா? வந்துட்டானுங்களா? மொபிலைசேஷன் ஆர்டர்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. ஜன்னல் வழியா பார்த்து ஜெர்மன்ஸ் வெளியில இருக்காங்க. நானா, கிறிஸ்டியானா டிரான்ஸ்போர்ட்ல இருந்து வந்த வண்டியோட ஸ்டேட்டஸ் என்ன? எல்லா வண்டியும் சென்ட்ரல் பேங்க்குக்கு தான் போக சொல்லிருக்கோம். ஹலோ ஹலோ, எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் சீஃப் வெல்ஹவுன் கிட்ட நான் பேசினேன். எவாக்குவேஷன் கமிஷன் இப்ப செய்யற வேலையை டிஸ்பேண்ட் பண்ணி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த போறாங்க. அந்த டீம்ல தான் இப்ப நாமளும் இருக்கோம். எங்க பாரு, இது ஏன் முடிவோ ஓ முடிவோ கிடையாது, அரசாங்கத்தோட முடிவு. அதுக்காகவே நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பேசியாச்சு, நம்ம உடனே இந்த ஊரை விட்டு போயாகணும். இப்படி பண்றதுக்கு பதிலா எதிர்த்து சண்டை போடலாம். அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களா இருக்கோம். உன் வேலை என்னவோ போய் அதை பாரு, பாதுகாப்புக்கு கண்ணு. இதுதான் கடைசி கிரேடா? ஆமா சார், இதான் கடைசி. இங்க கொண்டு போயிடு. இங்க பாரு, டிரைவரை கூட்டிட்டு நேரா லில்ஹேமருக்கு போயிடு. இதுக்கு இடையில வண்டி எங்கேயுமே நிக்க கூடாது. போய் வண்டியில ஏறு. நான் பின்னாடி ஏறிக்கிட்டுமா? எங்க வேணாலும் உட்கார்ந்துக்க, சரக்கு பாத்திரம் இல்ல. சரி கொடுங்க, என் பாதுகாப்புக்கு இருக்கட்டும். இங்க பாரு, இன்னைக்கு நீ பண்ண போறது ஒரு சவாலான விஷயம். இத நல்லபடியா முடிக்கணும். சார், நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். கொஞ்சம் வேகமா போயிடலாம்ல? எல்லார்கிட்டயும் சொல்றதான் உன்கிட்டயும் சொல்றேன். இங்க நிலைமை சரியில்லை. இதை நீ சரியா பண்ணி முடிக்கணும். நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதை மட்டும் ஜெர்மன்ஸ் மடக்கிட்டாங்க, நாம அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிமைகள். வண்டியில ஏறு, போ. இல்ல சார், நான் சொல்லுறேன். விடுங்க. இருங்க, நான் ஏறுறேன். சார், யாரு உங்ககிட்ட என்ன பேசினாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. ஓகே. விடுங்க. ஜெர்மன்ஸ் யாராவது துரத்திட்டு வந்தா கூட அதான் கையில ஆயுதம் இருக்கு இல்லையா, அவன் பார்த்துப்பான்.
வீட்டுக்கு போ. இதுக்கப்புறம் வேலையெல்லாம் அமைதியா நடக்குமான்னு எனக்கு தெரியல. கிறிஸ்டியன் ஸ்டாண்டுக்கு போற வண்டிங்க எல்லாமே பாதி வழியில அப்படியே நிக்குது. ஜெர்மன் கும்பலால அவங்களோட பயணம் பாதிக்கப்பட்டிருக்கு. டான்ஸ்பர்க் ஏரியால அதிகாலை 5:30 மணிக்கு நமக்கு கொடுத்த தகவல் என்னன்னா, ஜெர்மனை சேர்ந்த ஒரு படைகள் வாலோவுக்கு போறதா தகவல் கிடைச்சிருக்கு. டான்ஸ்பெர்க்கு வெளியே கிட்டத்தட்ட 20 சோல்ஜர்ஸ் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. லைட் ஹவுஸை சுற்றியும் ஆட்கள் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அவங்க டான்ஸ்பெர்க்கை சூழ்ந்துட்டாங்க. நார்வேகன்ல தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஜெர்மன் படை வீரர்கள் அமைதியாக மாதிரியே தேடி பாருங்க. யாருக்கும் திறந்த காட்டாதீங்க. எல்லா இடத்தையும் தேடுங்க. ஓடி இடத்தையும் விடாதீங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. இங்க இருந்து சீக்கிரம் போங்க போங்க, உள்ள போங்க. சீக்கிரம் போய் தேடுங்க. ஆமா, இந்த பக்கம் வா. நிறுத்துங்க ஒரு நிமிஷம். செக் பண்ணுங்க. ஒருத்தரையும் விடாதீங்க. கோல்டு எங்க? லில்லிஹேமர்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. சென்ட்ரல் பேங்கோட கவர்னர் அவரை பிடிக்க முடியல. ஆனா அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சரி, வண்டி எடு. Wir haben gesuchen, aber கண்டுபிடிக்கத்தான் முடியல. Schlüssel, der சுஷில் சார். சரியா சொன்னீங்க. மிஸ்டர் ரே, நீங்க இந்த நிலைமையை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். எங்களோட அரசாங்கம் இப்போ அமைதியை மட்டுமே விரும்புது. எங்களுக்கு நார்வே பிடிக்கும். எங்களுக்கு உங்களையும் பிடிக்கும். சாவி எங்க? இந்தாங்க. இதுதான் அதோட சாவி. லைட் இங்க. பனில உறைஞ்ச செத்துருவ போல இருக்கு. இன்னும் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன பண்றீங்க? நீங்க ஏறக்கூடாது. ஏறுங்க. ஐ அம் சாரி, நாங்க யாரையும் ஏத்திட்டு போக மாட்டோம். எங்களால முடியாது. மன்னிச்சிடுங்க. வண்டியில யாரையும் ஏற விடாம பாத்துக்க. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இரு நான் மேல போறேன். அத சொல்றல. இறங்குங்க. வண்டியில ஆளுங்களை ஏத்திட்டு போனா குறைஞ்சா போயிடுவனே. ஃபாரின் அஃபேர்ஸ் சேர்ந்த மினிஸ்டர் காலையில 5 மணிக்கு என்ன தகவல் கொடுத்தாருன்னா, ஜெர்மன் அரசாங்கத்தை அவர் போய் சந்திக்க போறாராம். எல்லா பிரச்சனைகளையும் பேசி சுமூகமா தீக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஜெர்மன் மக்களுக்கு நாம யாரும் அடிமைகள் இல்லைன்னு, நார்வேல இருக்கிற யாரும் பயப்பட வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்காரு. நார்வேக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்க போறாராம். ஜெர்மன் அரசாங்கம் என்ன விரும்புறாங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கறது தான் நம்மளோட கடமைன்னு அவர் சொல்லியிருக்காரு. இவரு பார்க்கிறதுக்கு அவர மாதிரியே இல்ல. சார், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? கண்டிப்பா. அட்டென்ஷன். டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கேன்.
வந்தாச்சு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லாம வந்து சேர்ந்துட்டோம். என்ன இங்கேயே உட்காந்துட்டு இருக்க போறியா? உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரக்கெல்லாம் இதில் பத்திரமா இருக்கு. ரொம்ப நன்றி. எல்லாரும் வீட்டுக்கு பத்திரமா போய் சேருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட இன்னொரு டெலிஃபோன் இருக்குமா? மன்னிச்சிருங்க, இங்க ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. தேங்க்ஸ். டேய் தம்பி, பாப்பா வந்து ஏறிக்க. நாங்கள் ஓஸ்லோக்கு தான் போகிறோம். எது பின்னாடியா? சுத்தம். நீங்க போங்க, மறுபடியும் என்னால் சாக முடியாது. போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? லில் ஹேமர்ல சேஃப்ல எல்லாம் பத்திரமா இருக்குன்னு பேங்க் கவர்னர் ரிக் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது உண்மை இல்லை. கோல்டுக்கான பொறுப்பை வேற யாராவது ஏத்துப்பாங்கன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு ஆளை பிடிக்க தான் போயிட்டு இருக்கோம். வெல் ஆஸ்கர், இந்த பொறுப்பை நீ பேங்க் செக்டார்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு கொடுக்குறியா இல்லை மிலிட்ரிக்கா? நான் ஒன்றும் உங்ககிட்ட இதை ஃப்ரெண்டா சொல்லலை. உங்ககிட்ட நான் உதவியும் கேட்கல. இது என்னோட ஆர்டர். நார்வே கோல்டுக்கான பாதுகாப்பு தலைமையை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதை வாங்கிக்க. இதை நீ புரிஞ்சுப்ப. ஏதாவது திட்டம் இருக்கா? நாம வெஸ்கோஸ்க்கு போய் ஆகணும். ஆண்டால்சனஸ் இன்னும் சேஃபா தான் இருக்கு. ஆயுதங்களுக்கும் சில படைகளுக்கும் நாம பிரிட்டிஷோட ஆதரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே உனக்கு டிஸ்போசல் பண்றதுக்கு கண்டிப்பா ஆளுங்க கிடைப்பாங்க. உனக்கு தேவை மிலிட்ரி எஸ்கார்ட். இங்க பாரு, என் ஒய்ஃபும் குழந்தையும் கேபின்ல இருக்காங்க. மிலால. அவங்கள ஊரை விட்டு போக சொல்லு. எதுக்கு? இந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டல, இப்ப ஜெர்மன் படம் முக்கிய குற்றவாளியா உன்னதான் தேடுவாங்க. எல்லாம் சரி, மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க? என்னை மன்னிச்சிருங்க. நீங்க யாரு? இதை கேட்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நான் தான் சொன்னல, இந்த வேலைக்கான பொறுப்பை என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டிங்க்கு நான் தான் எங்க இன்சார்ஜ். நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றேன். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரிக் என்கிட்ட சொல்லாம நீங்க சொல்ற எதையும் நான் செய்ய மாட்டேன். அவரு சொன்னாதான் செய்வேன்.
சார் லைன் திரும்ப ட்ரை பண்ணுங்க. பேங்க் கவர்னர் ரிக், இது உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. இப்போ அந்த பொறுப்பை விசாரிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதுவும் ரகசியமா. சோ என் விசாரணை எப்படி இருக்கும்னு புரியுதா? சொல்லு, கோல்டெல்லாம் எங்க இருக்கு? மேஜர், உங்களை வர சொல்லியிருக்காங்க. குட் மார்னிங் சார். ஹேல் ஹிட்லர். என்னன்னு சொல்லுங்க. 2 பேர் வண்டி வேணும்னு சண்டை போட்டாங்க சார். அதுல ஒருத்தன் சென்ட்ரல் பேங்க்னு சொன்னான். அவன் லில் ஹேமருக்கு போகணும்னு சொன்னான் சார். லில்லி ஹேமரா? பிரமாதண்டா பசங்களா, வாழ்த்துக்கள். யா அவங்க கேபின்ல தான் இருக்காங்க. அது ஒன்றும் ரொம்ப தூரத்தில் இல்லை. இங்க பாரு, அவங்க கிட்ட டெலிஃபோனும் இல்லை. நீ தான் எப்படியாவது போய். புரியுது. சரி, தேங்க்யூ. ஃபெட்ரிக் ஹாஸ்லேண்ட். அதோ அங்க இருக்காரு. ஹே ஹாய். ஓஸ்லோவில் எல்லா இடங்கள்லையும் நாசி கொடியை ஏற்றிட்டாங்க. பார்லிமெண்ட்டில், கோட்டையில். எனக்கு இப்போ ஆட்கள் தேவை. கிறிஸ்டினும் நானும் அவன் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவன். என் மனைவி குழந்தைய நெருங்க முடியல. அவங்கள நான் ஊரை விட்டு போக சொல்லி ஆகணும். யா, ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே நிறைய வேலைகள் இருக்கே. அது எனக்கு வேற வழியே இல்லை. எதுக்கிட்டாகணும்? தங்கத்தோட மதிப்பு எவ்வளோ? எனக்கு தெரியல. எல்லாமே நார்வே கோல்டு ரிசர்வ்ல இருக்கு. அது எல்லாத்தையும் ஆண்டல்ஸ்னஸ்க்கு நான் அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நமக்கு ஆயுதங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட பேசுனீங்க? இல்லை. உங்களுக்கு இதை வழி நடத்தி கொண்டு போக என் உதவி வேணுமா? உதவி வேணும் தான், ஆனால் ஒன்று நினைச்சாலும் எனக்கு கவலையா இருக்கு. எதுக்காக? உங்களோட சிஸ்டருங்கிறத தாண்டி நான் உங்களோட ஒர்க்கிங் பார்ட்னர். ஸ்பெயின் வாரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு இங்கிலீஷ் பேச வரும். பிரிட்டிஷை காண்டாக்ட் பண்ணி என்னால் ட்ராவல் பண்ணவும் முடியும். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் சேஃபான ஒரே வழி. உங்களையும் பாதுகாத்துக்கலாம், அதே மாதிரி இந்த நாட்டையும் பாதுகாக்க முடியும். தாக்குதல் பண்ணி பண்ணி ஆயுதங்களை பயன்படுத்தி மேல மேல நம்ம பிரச்சனைகளை அதிகப்படுத்திக்கிட்டு தான் போயிருக்கோம். நாசிஸ் பாத்தீங்களா, ஒவ்வொரு இடமா அபகரிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் தாக்குதல் பண்ணி அவங்களோட ஐடியா என்ன, நம்மள தாக்கி. கீழே வாங்க, லைனா நில்லுங்க, வரிசையா நிக்கணும். மேஜர், டீம் ரெடி. ஹலோ மிஸ்டர், உங்க யூனிஃபார்ம் பட்டனை போடுறீங்களா? உங்களுக்கு பொறுப்பை கொடுத்துருக்கலாம், ஆனால் லில்ஹாமருக்குலாம் எங்களால் போக முடியாது. உங்க பேச்சை எங்களால் கேட்கவும் முடியாது. ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பர்சனலாவே இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. இங்க பாருங்க சார், நான் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்காகலாம் வேலை செய்யல. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நார்வேவோட எங்க பாஸுக்காக நான் வேலை செய்யறேன். இப்ப அவர் அந்த பொறுப்புல இல்ல, நான் தான் அந்த இடத்துல இருக்கேன். ஜெர்மன்ஸ் பட இங்க வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு பயந்துல என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ இங்க தான் இருக்கியா? சுத்தமா உடம்பு முடியல. உங்களுக்கு தெரியுமா, ராத்திரி முழுக்க நான் இங்கேயே தான் காத்துட்டு இருந்தேன். அட கடவுளே, எங்க தான் போயிருந்தீங்க? அதுவா, ஒன்றும் இல்லை, இங்கே தான் பக்கத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன்.
இங்கெல்லாம் சீப்பாக கிடைக்கும், அதனால எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு காலையில் தான் தெளிஞ்சு வர்றேன். இங்க ஏன் பார்க் பண்ணீங்க? பேங்குக்கு வெளியில ஏன் பார்க் பண்ணுவீங்க? வண்டி எங்க இருந்து எடுங்க. என்ட்ரன்ஸ்க்கு வெளியில போய் பார்க் பண்ணுங்க. சரி, ஓகே சார். கிளம்புறியா இல்லையா? நீ இரு, நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஃபெட்ரிக் எங்க இருக்காருன்னு தெரியுமா? அது நான் தான். மேயர் பியாண்ட் சண்டே மிலிட்டரி எஸ்கார்டோட ஹெட்னா. வண்டி புறப்பட தயாரா இருக்கு. வேற ஏதாவது இங்க இருந்து ஏத்தணுமா? இப்போதைக்கு நிலைமையும் கொஞ்சம் சரியில்லை. ஓகே. ஓஹோ, என்ன பிரச்சனை? மிஸ்டர் லுன் தான் இங்க பிரச்சனையா இருக்காரு. யார் அவரு? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நீங்களே பெரிய தேச துரோகி ஆகிடுவீங்க, புரியுதா? உங்களுக்கும் என்னால கட்டுப்பட முடியாது, ஏன்னா பேங்கிங் செக்டார் மிலிட்டரிக்குள்ள வராது. இங்க பாருங்க மிஸ்டர் லுன், இப்போ நம்மளோட சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க ஒத்துக்கலன்னா என் அதிகாரத்தை பயன்படுத்தி நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். இவரை வெளியில ஏத்துங்க, கூட்டிட்டு போங்க. ப்ளீஸ், சொல்றதை கேளுங்க. வேற யாராவது இதை ஓபன் பண்ண முடியுமா? கமான். இதுக்கான காம்பினேஷன் லுன்க்கு மட்டும்தான் தெரியும். அவரை கூட்டிட்டு வாங்க, இங்க கூட்டிட்டு வாங்க. மிஸ்டர் லுன், ரெகுலேஷன்ஸை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எல்லா விஷயங்களும் புரிய வரும். இங்க பாருங்க சார், இங்க ஏற்கனவே வார் ஒரு பிரச்சனையா இருக்கு. இதுல நீங்க வேற பிரச்சனை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் நீங்க எங்க ஒருத்தரோட ஆர்டருக்காவது கட்டுப்பட்டாகணும். அவர் வார் நடக்க கூடாதுன்னு தான் உங்களை கமெண்ட் பண்றாரு. இல்லனா உங்களை சுட்டு நாங்க இதை திறக்கணும். உங்களை நாங்க சுட வேண்டியது இருக்கும். உங்க மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். என்னோட அரசாங்கத்துக்கு எந்தவித கலங்களும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை செய்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் வழிவிடுங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் வரப்போற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இல்ல அஸ்லான், இப்ப இது மிலிட்டரி ஆபரேஷன் ஆயிடுச்சு. நீங்க கூட இப்ப என் பேச்சை தான் கேட்டாகணும். உங்களை விட உயர் அதிகாரி இப்ப நான் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மிலிட்டரி எஸ்கார்ட்டோட நடக்கிற ஒரு சிவிலியன் ஆபரேஷன் இது. அதை ஞாபகப்படுத்துறேன். கொஞ்சம் இதை படிங்க. எங்க நான் தான் கமாண்டிங் ஆபீசர். என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? யா, நான் ஏதோ ஒரு நம்பரை மிஸ் பண்ணிட்டேன். திரும்பவும் முதல்ல இருந்தே பண்ணி பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. லில் ஹேமர். அந்த ஊர்ல பாத்டப்போட ஹோட்டல் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். வீட் பியரும் அப்புறம் கிடைக்கும். இல்லைன்னா இந்த குளிருக்கு மனுஷன் இருக்க முடியுமா? வர மாட்டேங்குது. என்னால சுத்தமா முடியல. ஏதோ தப்பா இருக்கு. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். லோன், நீங்க காம்பினேஷனை எழுதி வைக்கல? இதோ என் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதுல இருக்கு. மத்ததெல்லாம் என்னோட மூளையில இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. நம்ம நாட்டோட பொருளாதாரத்துக்கு தேவையான விஷயமே இங்க முடங்கி போயிருக்கு. உங்களாலையும் முடியாது, வேற யாராலையும் இது முடியாது இல்லையா? சார், நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இவன் உண்மையாவே மறந்துட்டானா இல்ல மறந்த மாதிரி நம்ம முன்னாடி நடிக்கிறானான்னு தெரியல. பொறுமையா இருங்க, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம். வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? Take cover. என்னாச்சு? அவர் இன்னும் வெளியே வரலையா? அது அவரா எடுத்துக்கிட்ட முடிவு. ஜெர்மன்ஸோட தாக்குதலுக்கு அவர் ஆளாயிட்டாரு. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. கொஞ்சம் இருங்க. அஸ்லான், எங்க போறீங்க? அஸ்லான், ஜெர்மன்ஸ் இங்க வந்துட்டு இருக்காங்க. ஏய்,
ஏதாவது முக்கியமான விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நான் யூஸ்வலாக இந்த ஆலிவ்ஸை சாப்பிடுவேன். எப்பெல்லாம் எனக்கு ஒரு சவாலான விஷயம் நடக்குதோ, மிஸ்டர் லுன், கதவை உடைச்சி திறக்கிறதுக்கு வெளியே மேஜர் இருக்காரு. ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வரை இங்க வந்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க இங்கிருந்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். மிஸ்டர் லுன், மூச்சு இழுத்து விடுங்க. இதை விட உங்க ஆரோக்கியம் முக்கியம். இல்லை, இருக்கட்டும். கடைசியாக ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி, பண்ணுங்க. நான் போய் மேஜர் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன். சரி, சீக்கிரம். சிவில் சர்வன்ட்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் அதிகாரிகள், அதோட மிலிட்டரியை சேர்ந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே புதுசா வர கவர்மெண்ட் சொல்ற ஆர்டரை கேட்டு அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். அப்படி இல்லைன்னா நாம எல்லாருமே பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம இருக்காத, சீக்கிரம் வண்டியில ஏறு. வேகமா ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். ஜெர்மன்ஸ் படம் இப்ப டாம்பஸ் போய் சேர்ந்துட்டாங்க. ஆண்டர்சன்ஸை சேர்ந்த படையும் இப்போ உள்ள வந்துட்டாங்க. கவனமா இருங்க. ரொம்ப நன்றி மேஜர். அடுத்தது 66. நான் ஒண்ணு கேட்கலாமா? இது எல்லாம் உங்களுக்கு தேவைதானா? 402 எங்க இருக்கு? அடுத்தது மொத்தம் எத்தனை கிரெடிட்ஸ் இருக்கு? அதை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? எப்படியும் மணிக்கணக்காகும். நார்வேயோட இக்கட்டான இந்த சிச்சுவேஷன்ல நான் உதவி செய்யறத நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. அவன் ஆக்டர் தானே? ஆமாமா, அவனே தான். ஹலோ, நீங்க ஆக்டர் தானே?
நார்தல் கிரீக். ஆமா, நான் தான் அது. சார், நான் உங்களை படத்தில் பார்த்துருக்கேன். உங்கள் நடிப்பு சூப்பராக இருக்கு சார். நீங்கள் என்னடான்னா இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? வேலை செய்யாம இங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? இல்லை நான் வந்து சும்மா இவர்கிட்ட பாய் சார். இந்த பக்கம். யா. மேஜர், ஜெர்மன் பாராட்ரூப்பர்ஸ் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட். நீங்க ரொம்ப மந்தமா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் எல்லைக்கு போகணும். எதிரிங்க வர்றாங்களா இல்லையான்னு கண்காணிச்சு எங்களுக்கு அதை தெரியப்படுத்த. சார், ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் ஓஸ்லோவில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ல இருக்கிறவன். ஸோ என்னால் இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரை வேணாலும் இருந்துட்டு போ. ஜெர்மன்ஸ் மட்டும் போற ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க, நாம எல்லாரும் சாக வேண்டியதுதான். புரியுதா? இதை எடுத்துக்கோங்க. ஒருவேளை எதிரிங்களால உயிருக்கு ஆபத்துனா இதை பயன்படுத்துங்க. வண்டி எடுத்துட்டு போலாமா? இதெல்லாம் உன்னோட தப்பு தான். உனக்கு ஒன்று தெரியுமா? இந்நேரம் நான் வீட்டில் இருந்திருக்கணும். ஆனால் தலையெழுத்து உன் கூட இருக்கேன். நீ மட்டும் ஜாலியாக இருக்க. நீ பேசுற எதையும் நான் கவனிக்கல. நாம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா? இப்படி டார்ச் அடி. இங்க ஒன்றும் எனக்கு தெரியல. இன்வென்ட்ரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. 1503 கிரேட்ஸில் கோல்டு இருக்கு. 39 பேரல்ஸில் காயின்ஸ் இருக்கு. அது 5ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. மொத்த வெயிட் 52 டன்ஸ். கையெழுத்து போடுங்க ப்ளீஸ். வந்துட்டாங்க. உங்க உதவிக்கு நன்றி. குட் லக். யா. சார், எல்லாம் ஏத்தியாச்சு. கடைசியா வந்துட்டீங்களா? பேங்க் மேனேஜர் ஆண்ட்ரஸ் லேண்ட். வாங்க உட்காருங்க. உனக்கு ஜெர்மன் பாஷை தெரியுமா? தெரியும். தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லு. எனக்கு தெரியாதுண்ணா. இந்நேரம் வீட்டில் இருந்தேன்னா கேப்பச்சினோ குடிச்சிட்டு கதை இருந்திருப்பேன். எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டே வர்ற? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நடுங்கி பல்லு உடைஞ்சு கீழே விழ போகுது. இதெல்லாம் உன் தப்பு தான். இங்க பாரு, என் வண்டியை திருட பார்த்தவன் நீ. உன் நிலைமையில தானே நானும் இருக்கேன். ஆனா உன்ன மாதிரியே நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் தான் சொல்றேன்ல, உனக்கு என்னப்பா, நீ ரொம்ப பெரிய ஆள் தான். உள்ள ஒரு சட்டை, வெளியே ஒரு சட்டை. அதனால என்ன இப்ப என்ன உனக்கு கதகதப்பா இருக்கணும்? அதுக்கு என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு. அதுக்கு ஒத்துழைப்பு கொடு. வா போலாம். வண்டி எடு. நீங்க சொல்லுங்க.
என்ன டயர்ட் ஆயிட்டியா? என்னது? ஆள் நடுவில் நிக்கிற மாதிரி இருக்கு. ஏய், ஓரமா போடா. அவனை மிரட்டுவான். இல்ல அதெல்லாம் தேவையில்லை, இரு நான் பாத்துக்கிறேன். ஏய் வேண்டாம் வேண்டாம், இரு கையில ஏதாவது இருக்க போகுது. எது இருந்தாலும் போய் பார்த்தா தானே தெரியும். ஹேய், யார் அது? செத்த போனோம். என்னது? ஜெர்மன்காரன் பாடி. இப்படி உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு எனக்கு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. கிரனேட்! ஹென்றி, ஹென்றி! சுடாதீங்க, வேண்டாம், சுற்றாதீங்க. சோல்ஜர்ஸ் எல்லாரும் தயாரா இருங்க. ஓகே மேஜர், நாங்க ரெடி. நாங்க நார்வேவை சேர்ந்தவங்க. கன்ஸ் கீழே வைங்க. மேஜர், அவங்க நார்வே ஆளுங்க. தெரியுது. இவங்க யாரு என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னா இவங்களை கேட்டா இவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா, இது ஒரு சீக்ரெட் மிஷன். நம்ம ஆளுங்க தான். சீக்ரெட் மிஷனா? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாமா கூட வச்சிருக்கீங்க? இவங்க என்ன பண்ணாங்க? சுடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எங்களை ஜெர்மன் ஆளுங்கன்னு நினைச்சிட்டாங்க. நல்ல வேலையா நாங்க இவங்கள சுடல. ஜெர்மன்ஸை பத்தி ஏதாவது தகவல்? நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. எங்களுக்கு இது கிடைச்சது. இதோட சேர்த்து நிறைய ஆயுதங்களையும் கைப்பற்றி. அப்படியா? நல்ல வேலை பண்ணீங்க சோல்ஜர்ஸ். நீங்க சீக்கிரமா இங்க இருந்து புறப்படுங்க. இங்க நிறைய விமானங்கள் சுத்திக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஓகே. நாம இதை பற்றி தான் ட்ரெயினில் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி டனல்களில், அப்படி இல்லாட்டி புதர்களில், இந்த மாதிரி இடங்களில் தான் நாம் நம்மளை மறைச்சிக்கணும். நார்வே கவிஞர் ஒன்று சொல்லியிருக்காரு, உன்னை சோல்ஜர் ஆக்குனா அது தவறான விஷயம்னு நீ நினைப்பியான்னு. நான் இன்னொன்று சொல்லவா? வார். ஒரு மிலிட்ரி மேன் இல்லைன்னா வாருங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். இதெல்லாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படும். அதோட அனுபவமும் தேவைப்படும். அப்புறம் அஸ்லாண்ட், லேபர் பார்ட்டி பார்லிமெண்ட் குரூப்போட செக்ரட்டரி தானே நீங்க? இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை கையில் எடுத்து லீட் பண்ணி கொண்டு போகிறத நினைக்கும் போது பெரிய பொறுப்பாக தோணலையா? கிரேக், அர்ஜென்ட்டாக வருது, இப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். நார்வேவை சேர்ந்தவங்க தங்கத்தை எல்லாம் வேற ஊருக்கு கொண்டு போக முயற்சி பண்றாங்க. கோல்ட் எல்லாம் ட்ரெயின்ல தான் இருக்கு. புரியுதா? நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. இதுக்காக நமக்கு நிறைய திட்டங்கள் கையில இருக்கு. ட்ரெயின் எங்க இருக்குன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீ போற வழியில உன் கண்ணில் பட்டுச்சுன்னா சொல்லு.
அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ட சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா ரொம்ப பாதுகாப்போட அவங்களோட ஷிப்ல தங்கங்களை ஏத்திடுவாங்க. அப்படி பண்ணோம்னா ஷிப் மட்டும் மூழ்காது, அதுல இருக்கிற தங்கங்களும் மூழ்கி போயிடும். இங்கிருந்து சீக்கிரமாவே கிளம்பிடலாம். இருட்டுறதுக்கு முன்னாடி போயாகணும். வாங்க போலாம். ஜெர்மன்ஸ் வந்துட்டாங்க. கம் ஆன், ஆயுதங்களை எடுங்க, தயாரா இருங்க, பொசிஷனுக்கு வாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? சரியா தெரியல மேஜர். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் சுடணும். சிவிலியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. கையில் ஆயுதங்கள் இல்ல. மேஜர், அவங்க ஒரு பெண். அவங்க என் சிஸ்டர். ஆயுதங்களை இறக்குங்க. நீங்க போயிட்டே இருங்க. ஹாய். நான் மேஜர் பியான். நான் நீனி. நைஸ் டு மீட் யூ. எனக்கும் தான். நீங்க பிரிட்டன்ல இருந்தா வர்றீங்க? ஆமா, இங்க இருந்து ஆண்டல்ஸ்டன்ஸ் போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க க்ரூஸ் இப்போ தயாரா இருக்கு. லக்கேஜையும் ஏத்திக்கலாம். நமக்கு அங்க ரூம்ஸும் இருக்கு. எல்லாரும் கேட்டீங்களா? இங்க இருந்து நம்ம ரொம்ப சேஃபா போலாம். அவசரப்பட்டு செலிப்ரேட் பண்ணாத. தங்கத்தை கப்பல்ல ஏத்துனதுக்கு அப்புறம் தான் நீ செலிப்ரேட் எனக்கு பண்ணணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு வீட்டுக்கு போனால் அதுவும் போதும். இந்த ஏற்பாடு பண்ண உங்களுக்கு கண்டிப்பா ஓஸ்லோல நான் பார்ட்டி வைக்கிறேன். நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. நாம இத திருப்பியும் பண்ணணுமா என்ன? அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியதானே? ட்ரெயின்ல இருந்து ஷிப்புக்கு மாத்த போறோம், அவ்வளவுதானே? ஒவ்வொரு தடவையும் இப்படி கேட்காதீங்க. இந்த கணக்கெடுப்பை நான் எனக்காக ஒன்றும் எடுத்துக்கல. அரசாங்கத்துக்கும் சென்ட்ரல் பேங்க்குக்கும் நான் இந்த கணக்கை காட்டி ஆகணும். எல்லாமே சீல் பண்ணப்பட்டிருக்கு. எத்தனை கிரேட்ஸ் நமக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டியும் கவுண்ட் பண்ணா நேரம் வீணாகாது. இப்படி கத்தாதீங்க. இங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் தான் சொல்லணும். கிரேட்ஸ் எல்லாத்தையும் ட்ரெயின்ல இருந்து எடுத்து ஷிப்புக்கு ஏத்துங்க.
ஒவ்வொருத்தரும் கணக்கு காட்டிட்டு தான் போகணும். எடுத்துட்டு போ. தேங்க்யூ. 76. தேங்க்யூ. வாங்க வாங்க எடுத்துட்டு வாங்க வேகமா 923. சீக்கிரம் வேகமா ஓ ஓ ஓ சீக்கிரம். வா 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 வா. ஸ்டோர்ட்மேன் டு லுஃபாஃபே சரக்குகளை ஏத்திக்கிட்டு புறப்பட்டு போன கார்கோ ட்ரெயின் நல்லபடியா ஆண்டல்ஸ்னஸ் வந்து சேர்ந்துருச்சு. அவங்க ட்ரெயின்ல இருந்து கப்பலுக்கு எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்காங்க. வெடிகுண்டு வீசி அனுப்புங்க. சொன்னது கேட்டுச்சா? நாங்க வந்துகிட்டே இருக்கோம். வா 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 அடுத்தது கொண்டு வாங்க. எடு எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்து வைங்க. சீக்கிரம் போ. சார் இங்க கொஞ்சம் சைன் பண்ணுங்க. சீக்கிரம் ஏத்து ஏத்து. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கீழே உட்காந்துக்கோங்க. யாரும் வந்துடாதீங்க. ஷூட் பண்ணுங்க. என்னோட காதை மூடிக்கோ. நான் சொல்றது செய், உன்னோட காதை மூடிக்கோ. எழுந்திருக்காதீங்க. என்னால முடியல. நான் எழுந்துக்கிறேன். என்னால முடியல. எழுந்திருக்காத, உட்காரு. சொல்றது கேளு. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. பயப்படாத, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் மூச்சு எடுத்துடு. ஒண்ணும் இல்ல. நல்லா மூச்சு விடு, பயப்படாத, எல்லாம் சரியாயிடும்.
தண்ணி இருக்கா? சீக்கிரம் உள்ள இருக்கிறவரை வெளியில கொண்டு வாங்க. கோத்து தூக்கிட்டு வாங்க. அடங்க, நெருப்பெல்லாம் அடங்க. மேல போங்க. உள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம். யாருக்கும் அடிபட்டு பாருங்க. சீக்கிரம் போங்க. come on. சீக்கிரம். இந்த பக்கம். தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம். come on. சீக்கிரமா வாங்க. எல்லாத்தையும் எடுத்து வாங்க. எத்தனை பேர் காயம் பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்களா? உங்ககிட்ட படிச்சு சொன்னேன் கணக்கு எடுக்காதீங்கன்னு. உங்க கணக்கெடுப்பால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்களே பாத்தீங்கல்ல. யோ, அது வெறும் பொருள். இப்ப இழந்திருக்கிறது மனுஷங்களுடைய உயிர். இதுல இருந்த பெட்டி எல்லாம் எரிஞ்சு போச்சு. இதுல இருந்த தங்கத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன கணக்கு சொல்லுவேன்? பதில் இருக்கா? இது வார். இத நான் தான் வழி நடத்துறேன். நீ கணக்கெடுத்த அந்த பேப்பரை வச்சு உன்னால ஒண்ணும். நான் இந்த ஆர்மிக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறவன். என் மூச்சே இந்த வார் தான். ஃப்ரெட்ரிக், அவன் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? வாங்க. இந்த மலைகள் கிட்ட வந்து அவங்களால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. இது ஒரு புது பிரச்சனை. ஃப்ரெட்ரிக், பிரிட்டிஷ் கூட பேச இருந்த கான்டாக்டை இப்ப நம்ம இழந்துட்டோம். என்ன? இப்ப நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. ஹேண்டில்ஸ்டர்ஸ்க்கு போய் நாம தான் அவங்கள தேடணும். அதுக்கு இப்போ என்னால உன்னை அங்க அனுப்ப முடியாது. திரும்பவும் தாக்குதல் வரைக்கும் காத்திருக்க சொல்றியா? காத்திருப்போம். நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? மனுஷங்களோட உயிரை விட உனக்கு ஏன் கடமை அவ்வளவு முக்கியமா தெரியுது? நினி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாம எல்லாருமே கொல்லப்பட போறோம். அதான் நடக்க போகுது. அப்புறம் சோல்ஜர்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெட்ரிக், பைத்தியம் மாதிரி பேசாத. கடவுளே, எப்ப நான் கிறிஸ தத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணணும் அப்பவே அவளை நார்வே கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். ஏன்னா ஒரு கொடூரமான நாட்டில் வளரக்கூடாதுன்னு நினைச்சேன். கடைசியில் ஜெர்மன்ஸ் எங்கேயும் வந்துட்டாங்க. இருந்தாலும் நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், நான் சண்டை போட்டு இதில் ஜெயிப்பேன். அவளுக்காக தான் போராடுறேன். இந்த வாரனால நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். இதில் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லை தோக்குறோமோ, பின்னாடி நாம போராளின்னு பேசப்படுவோம். சாதாரண மனுஷங்க. ஆமா, சாதாரண மனுஷங்க இல்ல, நீயும் இல்ல. நம்ம போராளிகள். விட்டு கொடுக்க கூடாது. என்ன ஆனாலும் விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுக்க கூடாது. இதை புரிஞ்சுக்கோ. விட்டு கொடுக்க மாட்டேன்.
இந்தா இது உனக்காக தான். உன் மனைவியும் உன் பொண்ணும் எழுதுனது. அவங்க இப்போவும் அங்கே இருப்பாங்களான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா 2-3 நாள் ஆயிடுச்சு இல்லையா? ம். உன் பிரதர் அவர் என்ன பண்ணாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன் உனக்கு இதில் அவர் மேலே ஏதாவது சந்தேகமா? எல்லா நேரத்துலையும் பொறுமையாக இருந்த ஃப்ரெட்ரிக் சரியான முடிவு தான் எடுப்பார். அதனால தானோ என்னவோ தெரியல அவருக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. எங்களோட சின்ன வயசில் எங்களால் கிரேப்ஸை சாப்பிடவே முடியாது. ஏன்னா எது நல்ல பழம் எது கெட்டுப்போன பழம்னு அதை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த சின்ன விஷயத்தை ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த பொறுமையும் யோசிக்கிற திறனும் இருக்கு. குட் ஜாப் ஜென்டில்மேன். என் தங்கச்சி எங்க? வாங்க. போய் மீன் வாங்கிட்டு வந்தேன். எல்லாரும் கொஞ்சம் பசியோடு இருப்பாங்கல்ல. என்னாச்சு? 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, பிரிட்டிஷை காண்டாக்ட் பண்ணி பேசியாச்சு. எந்த நேரமானாலும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஃபோன் வரலாம். இன்னொரு விஷயம், நமக்கு இன்னொரு புது மிஷன் இருக்கு. கவர்மெண்ட் ஊரை விட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. இந்த கோல்டில் அவங்கள மீட் பண்ண பேப்பர் கரன்சியோட. நல்ல வேலை வண்டியில் எந்த சைரனும் இல்லை. மொத்தம் 8 டப்பா. இதையும் கணக்கெடுப்பல்ல? ஜாக்கிரதையாரு. நீயும் தான். உனக்கு அவளை முன்னாடியே தெரியுமா? ஸ்பானிஷ் சிவில் வாரில் சந்திச்சிருக்கோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். சரி, ஓகே, நான் போய் அங்கே சமைக்கிற வேலையில் ஹெல்ப் பண்ணுறேன். நடந்த எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. அதை பற்றி நினைக்காது. இப்போவும் நான் உன்னை ஒரு பேசஞ்சராக தான் பார்த்துட்ருக்கேன். இங்கே நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தியா? இதை விட பெரிய விஷயம், செலிபிரிட்டி ஒருத்தர் இங்கே இருக்கார். இவ்வளோ நேரம் ஒரு லேடி இங்கே இருந்தாங்க, உயர் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. இதுதான் விஷயமே.
கேட்கவே மாட்டேன்ட்டான். ஹிட்லருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைன்னா டென்டிஸ்ட் என் பல்ல புடுங்கி இருப்பாரு. அதுவும் என் தப்பு தான். அவர் புடுங்கிருந்தா என்ன எனக்கு வலி இருந்திருக்காது. நான் மீனை நல்லா சாப்பிட்டுருப்பேன். என்ன பண்றது? அஸ்லன் எந்திரிங்க. நான் பேசுறது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதனால நீங்க வந்து பேசுங்க. வாங்க, லைன்ல தான் இருக்கேன். எஸ், திஸ் இஸ் ஹர்ஸ் லேண்ட். எனக்கு புரியுது. எஸ், தேங்க்யூ. இப்போ என்ன பண்றது? ஆமா, யார் ஃபோன் பண்ணது? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நினைக்கிறேன். கடைசி வெசல் HMS கிளாஸ்கோ. நம்ம எல்லாரும் இப்போ அர்ஜென்ட்டா மோல்டுக்கு போய் ஆகணும். தங்கத்தை ஏத்திட்டு போக ஷிப் தயாரா இருக்கு. ஆனா அதுல சில அதிகாரிகளும் இருக்காங்க. கம் ஆன், லைன் ஃபார்ம் பண்ணுங்க. ட்ரெயினை பொழுது பார்க்குற வேலையை உடனே நிறுத்துங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் இப்போ நம்மளை கூப்பிட்டு போக போறது இல்ல. நம்மளோட கோல் மற்ற வண்டிங்க தான். யாருக்கு என்ன கிடைச்சாலும் சரி, அதுல கோல்ட மாத்துங்க. கோல்டுக்கு சீக்கிரமா போய் சேரணும். கம் ஆன். மேஜர் ஸ்டூட்மேன், நாங்க ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கோம். கோல்ட் டிரான்ஸ்போர்ட் லொகேஷன் போறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றத நல்லா கேளுங்க. தங்கம் எல்லாத்தையும் புடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. ஓகே கேப்டன். தேங்க்யூ கேப்டன். வேகமா ஓட்டுறா. ஏத்துனது எல்லாம் இதுல நோட் பண்ண, ஏத்த போறது இதுல நோட் பண்ண, சின்ன கிரேட்ஸ் எல்லாம் இதுல, பெருசெல்லாம் இதுல நோட் பண்ண. ஓகே. வண்டில இருந்து கிரேட்ஸ் எல்லாம் எடுத்து லாரியில வைங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வைங்க. ஓகே மேஜர். கணக்கெடுக்கெல்லாம் நேரம் இல்ல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் ஒற்றுமையா செயல்பட்டா மட்டும்தான் அது அழகா இருக்கும். நீங்க ஏத்துற ஒவ்வொரு கிரேட்டையும் கணக்கு எடுக்கப்படணும். அது கட்டாயம். ஒருவேளை அது தாமதமாகி ஜெர்மன்ஸ் நம்மளை தாக்க வந்தா நாம அவங்களையும் சமாளிச்சுதான் ஆகணும். உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி. கணக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. வண்டியில ஏத்திட்டு போய்கிட்டே இருங்க. இங்க பாருங்க, பொறுமையை இழந்துடாதீங்க. சாகுற நேரத்திலையும் கடமையை செய்யலான் இருக்கான்ல, அவன் தான் உண்மையான ஹீரோ. எத்தனை தடவை வேணாலும் போராடலாம். அதோட ஜெர்மன்ஸால ஒன்னும் இந்த இடத்துக்கு வந்து சண்டை போட முடியாது. இந்த இடத்துல ஒரு உயிர் போனா கூட அது நம்ம நாட்டை காக்க போச்சுன்னு சந்தோஷப்படணும். சாகிறத நினைச்சு பெருமைப்படுங்க. அது நம்மளோட வரலாறாகும். அழகா சொன்னீங்க கிரேக்.
அடுத்து எடுத்துட்டு வாங்க. அடுத்தது 189. தேங்க்யூ. அடுத்தது யா ஓகே. அடுத்து இது 398. வாங்க. இது 56. 43. நீங்க போங்க. ஆன். அடுத்து ஓகே. அடுத்து போங்க போங்க நிக்காதீங்க. வாங்க. வண்டி எடு. அடுத்து அடுத்து நெக்ஸ்ட். மேஜர் அதை திறக்க சொல்லுங்க. அடுத்த வண்டி எடுங்க எடுங்க. அடுத்தது சீக்கிரம். போங்க. 9 சார். அடுத்த வண்டி. அடுத்து. தேங்க்யூ. வாங்க வாங்க ஏத்துங்க. எனக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதுல பேசினவங்க என்ன சொன்னாங்க? இதான் கடைசி பெட்டி சார். அப்படியே அடுத்து வாங்க. சீக்கிரமா இந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு நல்லது சொல்றாங்க. ஏன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல நோக்கி வந்துகிட்டு இருக்காங்களாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஸ்லான் எல்லாமே ரெடியா இருக்கு. ஒரு விஷயம், ஜெர்மன்ஸ் நம்மளை நெருங்கி வந்துட்டு இருக்காங்களா? ரோடு வழியா போக முடியாது, ஃபெரி வேணும். சீக்கிரமா அங்கிருந்து கிளம்பணும். எல்லாரும் வண்டியில இருங்க, சீக்கிரம் போகணும். இந்த அமைதியை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதோ தப்பா தோணுது. பிரிட்டிஷ் மட்டும் ஹெல்ப் பண்ணல, இந்த தங்கத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அடிமையா இருக்க வேண்டியது. ஒரு வேளை போற இடத்துல கப்பல் இல்லைன்னா? உன்னால பாசிட்டிவா எதுவும் பேச முடியலன்னா அப்ப மூடிட்டு வந்தா போதும். அவங்க நம்மள பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்போதானே பாசிட்டிவா பேசுன்னு சொன்னேன். என்னது, லாரியோட கான்வாய் போய்கிட்டு இருக்கா? ஓவர். இல்ல ஒரே ஒரு லாரி தான். மிஷனை கைவிட்டுலாமா? இல்ல, அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒண்ணுக்கும் அதிகமான லாரி அந்த பக்கம் போகும். கொஞ்சம் தூரமா கூட வரலாம் இல்லையா? பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓவர். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, தள்ளுங்க. தள்ளுங்க. அந்த ஃபார்ம்ல ஒரு டிராக்டர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது கட்ட கொண்டு வாங்க. சீக்கிரம் போய் தேடுங்க. 1 2 3. டிராக்டர் இருக்கும்னு நினைச்சேன். குதிரை கிடைச்சிருக்கு. இது நல்ல உதவியா இருக்கும். முயற்சி பண்ணி பார்க்கலாம். 1 2 3 நல்லா தள்ளுங்க.
ஃபெரி வந்துட்டே இருக்கு. கான்வாய் இன்னொரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வண்டி வரணும்? ஒரே ஒரு லாரி தான் மிஸ் ஆகுது. அது சீக்கிரமே வந்துடும். என்னாச்சு? சுத்தம் பெல்ட் அறுந்து போச்சு. இது ஒரு பிரச்சனை. இப்போ என்ன பண்றது? சரி இரு, ஏதாவது டூல்ஸ் இருக்கா பார்க்குறேன். அந்த க்ளவ் கம்பார்ட்மெண்ட்ல ஏதாவது ஃபேன் பெல்ட் இருக்கா பாரு. இருங்க பார்க்குறேன். இதே வழியில போங்க, சீக்கிரம். அந்த கடைசி வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே காத்துட்டு இருக்க முடியாது. சொன்னது புரியுதா? கிளம்பலாம். எல்லாரும் நல்லா கேளுங்க. அந்த ஒரு வண்டி இந்த இடத்துக்கு வராம இந்த கப்பல் ஒரு அடி கூட இங்கிருந்து நகர்ந்து போகாது. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். எல்லா கிரேட்ஸையும் எடுத்து வைங்க. சொன்னது கேட்டுச்சுல, ஆரம்பிங்க. இதை பிடிச்சிக்க, நான் டைட் பண்றேன். சுற்றுச்சா? இன்ஜின் சூடா இருக்கும்போது கை வச்ச சுடத்தானே செய்யும். அடுக்குங்க அடுக்குங்க. சரி வண்டியில ஏறு, ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொன்னீங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். சரி சரி ஸ்டார்ட் பண்ணு. சரி. அப்படிதான் கலக்கிட்டோம்ல, கிளம்பலாமா? கலக்கிட்டோம். என்னாச்சு? சரி 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 போயிடலாம் வா. சரி ஒன்னும் கவலைப்படாத, போயிடலாம். ஒரு நிமிஷம் இரு, நீ இந்த பக்கம் உட்காரு. உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லவா? இப்போ வரைக்கும் நாம எந்த ஒரு ஃப்ளைட்டையும் பார்க்கல. போதும், எதையும் பேசாம வா. நீ ஒவ்வொரு தடவை வாயை திறக்கும் போதும் ஏதோ ஒன்று நடக்குது. அஸ்லான், அவங்க வந்துட்டாங்க. நம்ம போய் ஆகணும். வண்டியை சீக்கிரம் எடுங்க. அந்த கடைசி வண்டி வர்ற வரைக்கும் நாம நகரக்கூடாது. நான் சொல்ற வண்டி எடுங்க. இங்க நான் தான் மேஜர். ஆர்டர் போடுறேன். வண்டி இங்க இருந்து எடுங்க. இங்க பொருளுக்கு காத்துட்டு இருக்கல, நமக்கு உதவ வந்த உயிர்களுக்கு காத்துட்டு இருக்கோம். 2 உயிருக்காக மொத்த உயிரை பணைய வைக்க முடியாது. வண்டியை இப்பவே எடுங்க. அஸ்லான், திரும்பி வாங்க. திரும்ப போங்க, திரும்ப போங்க. பொசிஷன் வாங்க. உங்க ஆயுதங்களை தயாரா வைங்க. நான் சொன்னதுமே சுடணும். ஃபயர்!
எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. கடைசியா இந்த பிளேன் தான் வந்து என் உயிரை எடுக்க போகுதா? என்ன எதுவும் நடக்கல? அவங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஓவர். ஓகே, உங்க தகவலை சொல்லிடுறேன். இதுக்கு மேல வழி இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சது. விட்டு கொடுக்க சொல்றியா? அது மட்டும் நடக்காத லெப்டினன்ட். நமக்கு தெரியும் அவங்க மோல்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. என்னோட எதிரிய பிடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் உதவி செய்யறான். அப்ப அவனையும் நான் எப்படி சும்மா விட்டு வைப்பேன்னு நீ நினைக்கிறேன்? என் எதிரி அப்புறம் அவனுக்கு உதவி செய்யறவனையும் நான் எரிச்சு காட்டுறேன். என்ன ஆனாலும் அவங்க பிரிட்டிஷ் ஷிப்பை பிடிக்க முடியாது. எனக்கு இப்போ ஒரு பிளைன் வேணும். நான் அவங்கள பிடிக்கணும். நான் யாருங்கிறத அவங்களுக்கு காட்டணும். நாம இந்த பெட்டி எல்லாத்தையும் ரீசீல் பண்ணலாமா? கண்டிப்பா. நமக்கு உதவி செய்ய வந்தவங்களுக்கு இந்த நிலைமையா? இப்ப நாம அவங்களுக்கு உதவணும். இறங்கி வா, உதவி செய்யலாம். நீ கூட சீக்கிரம் வந்துட்ட. ஆனா அந்த ராஜா இன்னும் வரல. அவருக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இன்னும் வரல. நான் ஹெல்ப் பண்றேன். அதே ப்ரொசீஜர் தான். எத்தனை இருக்கு? பெட்டி எடுங்க ப்ளீஸ். ஹே சீக்கிரம். என்ன பண்றதுன்னு புரியல. கரன்சி எல்லாம் பேங்கோட சேஃப் லாக்கர்ல லாக் ஆயிடுச்சு. எந்த ஊரோட சேவிங் பேங்க்ல? ஆமா, ஆனா கதவு திறக்க முடியல. வெளியில வந்துட்டோம். இன்னொரு முறை ட்ரை பண்ணு. அதிகாரி வர்ற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு.
போய் வேலை பாரு. வேகமா எல்லா கிரேடையும் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம். அடுத்தது இந்த பக்கம் இந்த பக்கம் சீக்கிரம் வாங்க. அடுத்தது சீக்கிரம் வாங்கட்டும். தேங்க்யூ. அடுத்தது எல்லாத்தையும் மாத்தி வைங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்து குட் ஜாப். தேங்க்ஸ். கடவுளே வந்துட்டாரு. இங்க பாரு, எனக்கு இன்னும் டைம் வேணும். என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்போ கோல்டு மொத்தம் 18 டன். டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. குட் லக். நினி எங்க? மேஜர், ஏதாவது போட் இருக்கா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கல. கொஞ்சம் இருங்க. விட்டுறாதீங்க. அப்படிதான் உடைச்சாவது கதவு திறங்க. கமான், உங்களால முடியும். என்ன உன் பொறுப்புல இருந்து நீ தவறக்கூடாது. நானும் தவற மாட்டேன். இந்த பேப்பர் கரன்சி இல்லாம நான் கண்டிப்பா வர போறது இல்ல. புரிஞ்சுதா? சீக்கிரம் வாங்க. வந்து எடுங்க. இந்த இடத்துல சேஃபா இருக்கலாம். சீக்கிரமா வேலையை முடி. ஓகே, அடுத்து கொஞ்சம் சீக்கிரமா ஏத்துங்க. நாம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். என் கூட வாங்க.
நாம விட்டு கொடுக்கலாம், விட்டு கொடுக்கவும் மாட்டோம். எஸ், ஆமா எப்பவுமே. கம் ஆன், எழுங்க. அப்படிதான். Come on, சீக்கிரம். தேங்க்யூ. இந்த பெட்டியை முன்னாடி வைங்க. அவங்க ஏத்துங்க. நீங்க முன்னாடி போங்க. வேகமா போகணும். Come on, சீக்கிரமா வாங்க. எல்லாத்தையும் லோட் பண்ணுங்க, திரும்பவும் ரீலோட் பண்ணுங்க. ஆர்மர் கிட்ட வண்டி இறக்கு, வெடிகுண்ட வீசி அவங்கள அழிச்சிருங்க. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. போங்க, பாதுகாப்பா இருங்க. போங்க. இப்போ அங்கிட்டு போயிடு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. எழுந்துருங்க. என்னாச்சு? எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அவங்க நம்மள சூழ்ந்துட்டாங்க. Come on, எழுந்துருங்க. Come on. Come on. எங்க வாங்க ப்ளீஸ். என்ன விட்டு நீ தப்பிச்சு போ. நிக்கர், ரேக், எங்க போற நீ? உனக்கு எதுவும் இங்க ஆக கூடாது. நீ தைரியமா இருக்கணும். நான் இல்லாம உன்னால கண்டிப்பா சமாளிக்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஐயோ எதுக்காக இப்படி பேசுறீங்க? Come on. பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இரு. சீக்கிரம் எடுத்து வச்சுட்டே இரு. இதுதான் கடைசி. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் எடுத்து வைங்க.
நாமளும் முயற்சி பண்ணி பார்த்தோம். இப்போ போய் தான் ஆகணும். எழுந்திருச்சு வா, நிறைய வேலை இருக்கு. ஹலோ, நாங்க ஓஸ்லோல இருந்து வந்திருக்கோம். ஓ அப்படியா? ஓ ஓகே. இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எந்த பிரச்சனையும் இல்லை. நாம யாருன்னே உங்களுக்கு தெரியல. நம்மள ஜெர்மன்ஸ் நினைக்கிறாங்க. நான் ஃபெடரிக் ஹாஸ்லேண்ட். நாங்கள் அரசு அதிகாரிகள். நார்வே சென்ட்ரல் பேங்க். நார்வேவை சேர்ந்த தங்கங்களை நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நாங்கள் நார்த்துக்கு கொண்டு போய் ஆகணும். எங்களை ஜெர்மன்ஸ் விரட்டுறாங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்க இருக்கிறவங்களும் நாங்களும் கண்டிப்பா உதவி செய்யறோம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கீழே போங்க. தப்பிச்சிட்டாங்க. அவங்க தப்பிச்சிட்டாங்க. திரும்பி நம்ம ஊருக்கே போ.
என்ன சொல்றீங்க? ஆமா, நாம வீட்டுக்கு போவோம். இப்போ நீங்க மேல வரலாம். நல்லது. அப்படியா? ரொம்ப நல்லது, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். உன் மனைவியும் குழந்தையும் ஸ்வீடன்ல சேஃபா இருக்காங்க. நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அதை நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இன்று கொடிக்கம்பத்தின் கம்பீரம் போய்விட்டது, பசுமையாக தெரிந்த ஊர் வறண்டு போய்விட்டது. இவ்வளவு நாட்கள் சுதந்திரம் என்று நாம் ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டோம். உயிருக்கு பயந்து சொந்த மண்ணை விட்டு ஓடுவது சுதந்திரத்தின் அர்த்தம் ஆகாது. என்னுடைய வலியை வார்த்தைகளால் சொல்ல உதடு கூட ஒத்துழைக்கவில்லை. அமைதியும் போராட்டமும் ஒரே இடத்தில் இருக்கிறது. எது வேண்டுமென்று நாம் தான் முடிவு செய்கிறோம். காற்றும் நீரும் அனைவருக்கும் பொதுவே தவிர யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஒத்துமையை இழக்கும் நேரத்தில் மட்டுமே நம் உயிருக்கு ஆபத்து நேர்கிறது. ஒருவேளை படகு மூழ்காமல் இருந்தால் எந்த உயிரும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் நியாயம் இல்லாத விஷயத்திற்கு சண்டை போட்டு உயிர் போவது சுதந்திரம் இல்லை. எங்கள் பக்கம் நியாயம் இருப்பதனால் மட்டுமே இன்னொரு நாடு எங்களுக்கு உதவ கை கொடுத்தது. ஒருவேளை நாங்கள் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்தால் எங்களை எதற்கும் நீ உயிரை இழப்பாய். இன்று உனக்கு நான் ஒரு சத்தியம் செய்கிறேன். நாங்கள் நிச்சயம் திரும்பி வரதான் போகிறோம். உங்களால் உயிர் இழந்த எங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் கட்டாயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். கடும் பணியில் ரத்தம் சிந்தும் ராணுவ வீரனாகட்டும், நடுக்கடலில் படகோட்டும் படகோட்டியாகட்டும், எங்களை பொறுத்தவரை அனைவரும் சமமே. நாங்கள் அனைவரும் ஒரே நாடு. எங்களுக்கு உதவியாக இருந்த ஒரு நபரின் உயிர் போனதற்காக நிச்சயம் ஒரு நாள் நாங்கள் திரும்பி வருவோம். அவ்வளவு மோசமெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லதா இருக்கு.